படைப்பு தொழிலை ஏற்ற கோலத்தில் காட்சியளிக்கும் முருகரை வழிபடுவதால் வாஸ்து தோஷம் அனைத்தும் நீங்கி வீடு கட்டுவதில் இருக்கும் சிக்கல்களும் தடைகளும் அகலும் என்பது நம்பிக்கை. புராண வரலாறு கூறுவதை பார்ப்போம். அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்ட ரகு வம்சத்தின் வழித்தோன்றல் ராமபிரான் யாக பசுவாக குதிரையை ஏவிவிட்டார். அக்குதிரை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது. குதிரையை அங்கு வளர்த்து வந்த ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் கட்டி போட்டு சிறைப்பிடித்தனர். இதை அறிந்து குதிரையை மீட்க வந்த லட்சுமணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. ராமரே நேராக வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. அப்போது சிறுவர்களான லவனும் குசனும் தந்தையான ராமரை நோக்கி அம்பு எய்தனர். இவ்வாறு சிறுவர்கள் அம்பு எய்த இடமே சிறுவாபுரி என்று அழைக்கப்பட்டது. சிறுவர் அம்பு எடு என்பது சின்னம் பேடு ஆனது. பேடு என்பது அம்பு வைக்கும் கூடு. இந்த இடம்தான் சிறுவாபுரி என்ற சின்னம்பேடு.